வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்போ அந்த நம்ம மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதில் மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்போ பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கானில் வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையாக இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்போ ஏன் வந்தது? அப்போ இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியாக இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்கிறோம்? புரிதலுக்காக. அப்போ இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன்னா சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். நம்ம மகர ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு வீடு வாங்குற யோகங்கள் இருக்கா சார்? நிச்சயமாக. ஒரு சில ராசி என்பது பார்க்கும்போது நீங்கள் பூர்வீக ஊரை விட்டு வெளியூரில் வாங்கும்போது, பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் பூர்வீக சொத்தை விட்டு வெளியூரில் வாங்குவது 90% பேர் பிறந்த விட்டு வெளியூர் சொத்து நிரந்தரமாக இருக்கு. இப்போ பூர்வீக சொத்து ஏன் சார் அமையாதா? அமைஞ்சா உங்கள் பேரில் அமையாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் வேற யார் பேரில் போடணும்னு பார்க்கணும். பொதுவாகவே இவங்க இடம் மாறி வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம் இது அமைப்பு லக்னம் பார்க்கணும். அப்போ பொதுவாகவே இவங்க பூர்வீக சொத்தை விட்டு வெளியூரில் வாங்குங்க. பூர்வீகில் வாங்கின வீட்டை வாடகைக்கு தான் விட முடியும் சொல்லுவாங்க. பிரம்மாண்டமாக கட்டுவாங்க. நான் சொன்னேன், சார் உங்கள் ராசி அடிப்படையில் இவ்வளவு செலவு பண்ணி கட்டாதீங்கன்னு. இல்லை சார் அது பண்ண போகிறேன். இவர் பார்த்தீங்கன்னா கிடச்சி ப்ரமோஷன் கிடச்சி வேற பக்கம் போயிட்டார். இவர் கோட்டாஸில் தங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீடு வாடகை தான் விட்டுருக்காங்க, போட்டியாக இருக்கும். அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த ராசிக்கு வீடு சொத்தும் அமையும். பூர்வீக இடத்தில் சொத்துக்கள் மட்டும் கவனமாக இருக்கணும், லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். அப்போ இந்த வீடு வாசல் இதுவும் ரொம்ப ப்ளே பண்ணுது. பொதுவாக ஒரு வீடு அமைக்கும் போதுங்க இடம் கரெக்டான இடத்தை தேர்வு செய்யணும். அந்த ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அவங்க ஜாதகத்தில் நாளில் சுக்கிரன், சூரியன், குரு அம்சம். நான் சொன்னேன், இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு வரணும், இல்லை மகா அப்படின்னு வரணும், இல்லை மகாலிங்கம்னு வரணும்னு சொன்னேன். அவங்க சொன்ன மகாலிங்கபுரத்தில் இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ இந்த 4ஆம் இடம் என்ன சொல்லுதோ அதே இருக்கு. கோவையிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவர் சொல்லும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருந்துருச்சு. சார் 4ல் கேது, வீடு அமையாது. வீடு எங்க அவங்க ஊரில் கணபதினு ஒரு ஊர் இருக்குங்க, போங்க, இல்லை ஈச்சனாரி பக்கத்தில் வாங்கினாரு. அப்புறம் ஈச்சனாரி பக்கம் தான் வாங்கினார். ஈச்சனாரி விநாயகர் கோயில் இருக்கு, மிகப்பெரிய பாப்புலர். அப்போ அந்த கிரகம் என்ன சொல்லுதோ அது பெயர் கொண்ட அம்சமும் அதை பார்க்கின்ற கிரகம் அமைந்தால் அதுவே நிவர்த்தி. அப்புறம் அந்த வீடு தசை வாசல் என்ன அமைக்கணும், இதை சூஸ் பண்ணிட்டோம்னா பர்மனன்ட் வீடா இருக்கும். அதுல இருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே சார். சில பேர் 2 மாடி வீடு கட்டுவாங்க இல்லையா? அதாவது அப்ப கீழே இருக்கிற வீடு வாஸ்து கரெக்டா இருக்கும், மேல இருக்கிற வாசல் வீடு கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சார் பண்ணணும்? இல்ல எனக்கு வீடு கீழே கரெக்டா இல்ல, நான் இன்னொரு ஃப்ளோர் கொட்டி மேல சரி பண்ணிக்கிறேன்னா முடியுமா சார்? நிச்சயமா. இப்ப கீழே வாஸ்து சரியில்லை, மேல தனியா கிச்சன் போட்டு பண்ற மாதிரி இருந்தால் அங்க போயிட்டு கீழே வாடகைக்கு விடுவாங்க. பொதுவாகவே வீடு இடிக்காமல் வாஸ்து சரி பண்ணணும். வீட்டுக்கு வாடகைக்கு வரவனும் முக்கியம். அவன் நல்லா இருந்தால் தான் வாடகை கொடுப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வருகிற ஆண்களோ பெண்களோ அவங்களும் ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா வடகிழக்கு மூலையும் பார்ப்போம், அதே மாதிரி தென்கிழக்கு மூலை. தென்கிழக்கு மூலையில் டாய்லெட்டோ செப்டி டேங்கோ போடக்கூடாதுன்னா ரூல் இருக்குங்க. அந்த காலத்தில் போட்டு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு போகல, இப்போ பெண்கள் பிரதானமாக வேலைக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் உடல்நிலையும் வேலைக்கும் பார்க்கணும். அப்போ வீட்டில் லட்சுமி கடாட்சம்ங்கிறது 2 வருமானம் பார்க்கும்போது இப்படி பார்க்கணும். சரி, வாஸ்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, மேல் ஃப்ளோர் நல்லா பண்ணிட்டோம், வெளிச்சம் வருது, கீழ் ஃப்ளோர் இல்லை. அப்போ அதில்
வாஸ்துப்படி உடைக்காமல் செய்யக்கூடிய அம்சம் உண்டு. ம். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியறதில்ல. அது தெரிஞ்ச தமிழ்நாட்டிலேயோ ஒரு சிலருக்கு தான் தெரியுதுன்னு வைங்க. ஏன்னா இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் வாஸ்துல. அப்போ மெட்டல் ஸ்ட்ரிப்பில் கொடுக்கலாம், வீட்டில் டெக்கரேட்டிவ் பொருளை கொடுக்கலாம், கலர் தெரப்பியில் மாற்றலாம். ஒரு சில வீட்டில் ஒரு பிரேஸ் மெட்டல், இந்த மாதிரி நிறைய மெட்டல் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக கொடுத்து வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் யானை வைங்க, அதை வைங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றுமே புரியாது, வச்சப்பறம் நல்லா இருப்பாங்க. அப்போ வாஸ்து கரெக்ட் பண்ண முடியும். ஓகே சார். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு அறையை பூட்டியே வைக்கலாமா எப்பவுமே? இல்லை, ஒரு வீட்டில் ஒரு அறையே பூட்டி வைக்கிறது நல்ல கேள்வி. ஏன்னா நீங்கள் வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போயிடுவாங்க, ஒரு ரூமை மட்டும் பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாக வீட்டை அப்படி பூட்டி வைக்கிறது சரியான அமைப்பு இல்லை. ஏன்னா பூட்டிய வீடு அது உயிரோட்டம் அற்ற வீடாக மாறுகின்றேன். உடம்புல எப்படி நீங்கள் பூட்டின வீடு எப்படின்னா, உடம்புல எல்லாமே வேலை செய்யுது, ஒரு கண்ணு மட்டும் வேலை செய்யலை சார், ஒரு கை மட்டும் பக்கவாது வந்து அப்படி இருக்கும். வீடுங்கிறது உயிரோட்டம், உடல் மாதிரிங்க. ஒரு அறையை பூட்டி வைக்கவே கூடாது. அப்போ அது காத்தோட்டம் இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி பூட்டி வைக்க இல்லாம பூட்டின வீடுங்கிறது வளர்ச்சியான ஏர் ஃப்ளோ இருக்காது. அப்போ நான் வீட்டில் இருக்க திங்ஸ் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ பூட்டிய வீடுங்கிறது தவறான கான்செப்ட் தான். ஓகே சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் சொல்லிடுங்க சார். பொதுவாக இந்த ராசிக்கு அதிர்ஷ்டமான திசைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை ஒன்றா இருக்குது, அதே மாதிரி கிழக்கு மேற்கு. அப்போ இந்த மாதிரி 2 ஒட்டிய அம்சம் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியாக கொடுத்துருமே உங்களுக்கு. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ.